இந்த 21ஆம் நூற்றாண்டுல மனித குலம் தொழில்நுட்பத்தால இணைக்கப்பட்டிருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் தொழில்நுட்பம் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மனித குலம் என்ன மாதிரியான சவால்களை இந்த தொழில்நுட்பத்தால எதிர்கொள்ள போகுது, அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் வழி இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் 21 விஷயங்களை அலசியிருக்கார், 21 பாடங்கள். ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல மனித குலம் எதிர்கொள்ள போகிற அல்லது எதிர்கொண்டிருக்கிற முக்கியமான பிரச்சனை, முக்கியமான சவால் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்க அதை சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே நேரத்துல அதை சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆழமாகவும் அகலமாகவும் பார்ப்பதற்கு உங்களுக்கும் உதவியா இருக்கும். மனிதர்கள் இந்த பூமிக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. இந்த பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல பல தொழில்நுட்பங்களை மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சக்கரம் கண்டுபிடிச்சதும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான், மம்முட்டி கண்டுபிடிச்சதும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான். ஆனா இந்த ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீராவி என்ஜினும் மின்சாரமும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நடந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிமிதமா இருந்தது. Hi, ever wished you could finish a book in a matter of minutes and remember everything intact? Well, only rope. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்த குழப்பம் உலகளாவிய லெவல்ல எல்லாருக்குமே இருக்கு. எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கு. எல்லா மேதைகள், விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறவங்க, பொதுமக்கள், சாதாரண வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற குழப்பமும் சிந்தனையும் இருக்கு. அதுக்கு ஒரு விடை தேடும் பயணமாக எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் விடை கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயங்கள் குறித்தான உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்மளுடைய வீடியோவுடைய நோக்கமும் கூட. இவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா, மனிதர்கள் ஒரு கதை விரும்பிகள். கதையை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பலவிதமான கதைகள் மூலமாக தான் மனிதர்கள் எப்பொழுதுமே மனிதர்களை ஆண்டிருக்கிறார்கள். இந்த மனித குலம் அடைஞ்ச முன்னேற்றங்களுக்கும் பின்னேற்றங்களுக்கும் அழிவுகளுக்கும் நாம கட்டமைச்ச இந்த கதைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான கதைகள் நம்மளை ஆட்சி செய்தன. ஒன்னு பாசிசம், இன்னொன்னு கம்யூனிசம், மூணாவது லிபரலிசம். பாசிசம்னா என்னன்னா ஒரு ஃபேஸ், அந்த அதிகாரத்துக்கு ஒரு முகம் இருக்கும். இவர்தான் தலைவர், இவர்தான் அரசன், இவர்தான் காவலன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்சி முறையில பாத்தீங்கன்னா எதிரி எப்பொழுதுமே வெளிநாட்டுக்காரனா இருப்பான். அரசனுக்கு துரோகம் பண்றவனா இருப்பான். அவன் தான் எதிரி. அவனுக்கு எதிராக அவங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு வந்த காவலன், கடவுள் இந்த அரசன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதையின் மூலமாக மக்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள். உலகம் முழுவதுமே எல்லா நாட்டிலயுமே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம் வரைக்கும் கூட இதுதான் இருந்தது. இப்பயும் கூட சில நாடுகள்ல இருக்கு. கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல உலகம் முழுவதிலுமே பெரும்பாலான நாடுகள்ல இந்த பாசிசம், இந்த அரசன் தான் காவலன், அரசனை தான் நாம ஆட்சி பீடத்துல வைக்கணும் அப்படிங்கிற அந்த கதை முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்தது 2 கதைகள். ஒன்னு கம்யூனிசம், இன்னொன்னு லிபரலிசம். இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் புரட்சி காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு அரசியல் சித்தாந்தம் பிறந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதிரி வெளியில இல்ல, நம்மள அழிக்கக்கூடிய எதிரி, நம்மளுடைய வறுமைக்கும் நம்மளோட பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய தாழ்வுக்கும் காரணமான எதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். அதுதான் வகுப்புவாதம். இவங்க பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டின் ஆளும் வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு இந்த முதலாளிகள் நம்மள சுரண்டி வாழ்றாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நம்மளை காப்பாத்திக்கணும், நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை, அந்த கருத்தை முன் வச்சு வந்தது கம்யூனிச சித்தாந்தம். மூணாவதாக எழுந்த சித்தாந்தம் தான் லிபரலிசம், அதாவது தாராளமயமாக்கல் கொள்கை. இந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்னா தனி மனிதன் தான் முக்கியம்.
தனி மனிதன் என்ன விரும்புறான், அவனோட நோக்கம் என்ன, அவனோட லட்சியம் என்ன, அவனோட ஆசை என்ன அப்படிங்கறத பிரதானமா வச்சு தனி மனித சுதந்திரத்தை மதிக்கணும் அப்படிங்கிற கருத்தை மட்டுமே மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது லிபரலிசம். உனக்கு திறமை இருந்தா நீ பொழைச்சுக்கோ. நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், பணக்காரனோ ஏழையோ இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமை இருந்தா நீ பொழைச்சுக்கோ. அதுக்கேத்த மாதிரி நம்ம கதவுகளை திறந்து வைப்போம். அதுக்கேத்த மாதிரி உலகம் முழுவதும் வர்த்தகம் நடப்பதற்கு தோதான சட்டங்களை நாம இயற்றி வைப்போம். திறமை இல்லாதவன் என்னமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த லிபரலிச சித்தாந்தங்கள் வந்த பிறகு நீங்க ஏதோ ஒரு புத்தகத்தையோ, அதாவது மதம் சார்ந்த புத்தகத்தையோ, ஒரு சாமியாரையோ எல்லாத்துக்கும் போய் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஏன்னா நீ சொல்ற புத்தகத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அது கடவுள் கொடுத்திருக்காரு. கடவுள் கொடுத்திருக்காருன்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் அதை தான் நம்புறேன் அப்படின்னு. நீ நம்பினா நீ ஃபாலோ பண்ணிக்கோ, நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தனி மனிதர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தமாக லிபரலிசம் இருக்குது. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயே பெரும்பாலும் இந்த பாசிசம், முடியாட்சி, மன்னரை முன்வைத்து, ஒரு தனி மனிதனை முன்வைத்து, ஒரு முகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய அந்த பாசிச ஆட்சி முறை பெரும்பாலான நாடுகள்ல முடிவுக்கு வந்துடுச்சு. இன்னும் கூட சில நாடுகள்ல முடிகொண்ட மன்னர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களும் கூட எங்க நாட்டுல ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஜனநாயகம், மக்களை மையப்படுத்தின ஒரு ஆட்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகளாவிய வகையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தமாக இருக்கு. அதோட கூட கம்யூனிசம்க்கும் லிபரலிசம்க்கும் நடந்த சண்டையில லிபரலிசம் தான் பெரும்பாலான நாடுகளால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பெரும்பாலான உலக நாடுகள் இன்னைக்கு லிபரலிச சித்தாந்தத்தை தான் ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2008 நடந்த அந்த பொருளாதார வீழ்ச்சி வரைக்கும். அந்த டைம்ல கம்யூனிசம் தேவையில்லை, நம்மளுக்கு லிபரலிசம் தான் சரியா இருக்கும். தனி மனிதனுக்கு திறமை இருந்தா அவன் பிசினஸ் பண்ணி அவன் பொழைச்சிக்கிட்டோம், அவனோட சேர்ந்து இந்த கூட்டமே பொழைச்சிக்கும், அவன் 10 பேருக்கு வேலை கொடுப்பான், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், ஸோ நம்மளுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படின்னு நினைச்சு அது குறித்தான சட்டங்களை இயற்றிக்கிட்டே வந்து திடீர்னு என்ன காரணம்னே தெரியாம 2008 42 lakhs per annum. Wow, 42 lakhs, that's your salary? Yes. And what do you do? I'm an AI tools and ChatGPT expert. All right. அந்த எக்கனாமிக் ரெசிஷன் நடந்த பொழுது யாரை எதிரியா கை காட்டுறதுன்னே யாருக்கும் புரியல. அந்த காலகட்டத்துல கையில கிடைச்சவனே எல்லாம் எதிரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஊருக்கு பஞ்சம் பழிக்க வந்தவனையும், வேலை தேடி வந்தவனையும், அடிமையாக கொண்டு வரப்பட்டு அங்கேயே பிறந்து வளர்ந்தவனையும் கை காமிச்சு இவன் தான் எதிரி, இவன் தான் நம்மளோட வேலையெல்லாம் எடுத்துட்டான், இவனாலதான் பஞ்சம் வந்துடுச்சு, இவன் தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இன்னும் எல்லா பகுதிகளிலையும் இந்த பிரச்சனை பரவ ஆரம்பிச்சுது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறவன இவன் தான் எதிரி, இவனாலதான் பிரச்சனை, இவனாலதான் பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த 21ஆம் நூற்றாண்டுல நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு நம்மளோட எல்லாருடைய வேலையையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான். அதை பத்தி தான் நாம புரிதலை வளர்த்துக்கணும். அதுக்கான தீர்வை பத்தி தான் நாம யோசிக்கணும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை தொழில்நுட்பம் நம்மளோட வேலைகளை எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. எக்ஸ்பிளாய்டேஷன்னா என்னன்னா, தொழிலாளர்கள் சுரண்டப்படுவது. அதாவது ஒரு தொழிலாளி இருக்காங்க, அவங்க 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க, ஆனா 8 மணி நேரத்துக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் தராங்க. இன்னும் நீ 14 மணி நேரம் வேலை செய்ய அப்படின்னு முதலாளியும் அந்த முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கமும் அவங்கள வலியுறுத்துது அப்படின்னா அது எக்ஸ்பிளாய்டேஷன். ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மனிதனோட இடத்துல அது நின்று மனிதனை விட சிறப்பாகவே முடிவெடுத்து மனிதனை விட சிறப்பாகவே இந்த எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிரும் அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் எக்ஸ்பிளாய்ட் பண்ண மாட்டாங்க, சுரண்ட மாட்டாங்க. நாம அந்த வேலைக்கு தேவையில்லாதவங்களாக ஆயிடுவோம், இர்ரிலவெண்ட் ஆயிடுவோம். நீ இருந்தாலும் நீ இருக்கவே தேவையில்லை, நீ இந்த இடத்துல வேலையே செய்ய தேவையில்லை, உன்னுடைய உதவி, உன்னுடைய பிரசன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை
அப்படிங்கிற கட்டத்துக்கு மனித குலம் நகர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு பிரச்சனை, அது சுரண்டல் ஒரு பிரச்சனை, அதற்கு எதிராக எல்லா மனிதர்களுக்கும் சரியான ஊதியம் கிடைக்கணும், சரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எழுந்ததும் அதுக்காக போராடினதும் தான் பொது உடைமை சித்தாந்தம். ஆனா இன்னைக்கு உங்களை யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறதில்ல, ஏன்னா நீங்க அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுடும். அதுக்கு பேரு தான் யூ வில் பிகம் irrelevant to the work force அப்படின்னு சொல்றாரு. இவர் இந்த புத்தகத்தை எழுதி ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த எழுதின காலகட்டத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, 2050 வருஷ காலத்துல மனிதர்களுடைய வேலைகள் அத்தனையும் இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே செஞ்சிரும். அது நம்மளை விட சிறப்பாக, நம்மளை விட குறைவான நேரத்துல, நம்மளை விட எந்தவித தவறும் இல்லாமல், எரர் கம்மியா, நம்மளை விட எஃபிஷியன்ட்டா செஞ்சு முடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனிதர்களே அந்த வேலைக்கு தேவைப்பட மாட்டாங்க, அந்த காலகட்டம் வரும் அப்படின்னு அவர் 2050 சொல்றாரு. ஆனா இன்னைக்கு 2025 என்னுடைய வேலையில, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும்னா, என்னுடைய வேலையில நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தாம ஒரு நாள் கூட இருக்கிறதுல, அது என்னுடைய வேலையை சிறப்பாகவும் குறைவான நேரத்திலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு பல விதத்திலையும் உதவுது. ஆனா அதுவே ஒரு காலத்துல இந்த வேலைக்கு இந்த மனிதனே தேவையில்லை, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே போதும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு இதை நகர்த்திட்டு போயிடும். அப்ப இந்த மனிதர்களை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அது என்னங்க அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஆட்டோமேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஸ்டீம் என்ஜின், நீராவி என்ஜினும் மின்சாரமும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் செஞ்சுட்டு இருந்த பல வேலைகளை நாம ஆட்டோமேட் பண்ணிட்டோம், அதை மெஷினே செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுக்கு பேரு ஆட்டோமேஷன். அது எப்படின்னா, நீங்க என்ன ஒரு கமாண்ட கொடுத்துருக்கீங்களோ, என்ன கட்டளையை அதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் அந்த மெஷின் செய்யும். நீங்க ஏல இருந்து பிக்கு போ, பில இருந்து சிக்கு போ, சில இருந்து திருப்பி ஏக்கு வான்னு சொன்னீங்கன்னா அதே திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் தொழிற்சாலைகள்ல நடக்கக்கூடிய அந்த மெஷினரி செய்யக்கூடிய வேலை. இப்ப நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கிரைண்டர், மிக்சி எல்லாம் அதை தான் செய்யுது. நீங்க இந்த மாவை போட்டு அரைன்னு சொன்னீங்கன்னா அரைக்கும், 5 நிமிஷம் அரைன்னு சொன்னீங்கன்னா அரைக்கும், 15 நிமிஷம் அரைன்னு சொன்னீங்கன்னா அரைச்சிட்டு அப்படியே செத்துரும். ஸோ அது இவ்வளவு நேரம் இந்த மாவை அரைக்க தேவையில்லை, இந்த மாவு ரொம்ப அரைப்பட்டு போயிடுச்சு, உனக்கு தோசை சரியா வராது அப்படியெல்லாம் சொல்லாது. அது அரைக்கும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். நீங்க என்ன கட்டளையை கொடுக்குறீங்களோ அந்த வேலைய மனிதனுடைய உழைப்பையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய வகையில அது செய்யும். அவ்வளவுதான் ஆட்டோமேஷன். அதுதான் இத்தனை காலமாக நம்ம கிட்ட இருந்த தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் வந்த பொழுதும் பாத்தீங்கன்னா பல பேரு வேலை இழந்தார்கள். ஆனா அந்த காலகட்டத்துல மனிதர்கள் தங்களை ரீபர்பஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த ஆட்டோமேஷன், அந்த மெஷினை எப்படி இயக்குறது அப்படின்னு போய் கத்துக்கிட்டு அந்த வேலைகள்ல போய் தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அரசாங்கங்களும் அந்த காலகட்டத்துல உதவி பண்ணாங்க. இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கிறீங்களோ அதே மாதிரியே தன்னுக்கு தானாவே அது கத்துக்கும். நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 முக்கியத்துவம் இருக்கு. ஒண்ணு நம்ம உடலால செய்யக்கூடிய வேலை, இன்னொன்னு நம்மளோட மூளையால செய்யக்கூடிய வேலை. மூளையால செய்யக்கூடிய வேலைன்னா என்ன? புதிய விஷயங்களை கத்துக்கிறது, புதிய சவால்கள், இதுவரைக்கும் எதிர்கொள்ளாத ஒரு சவால் வரும் பொழுது நீங்க ஏற்கனவே கத்து வச்சிருக்கிற விஷயங்களின் அடிப்படையில ஒரு முடிவெடுத்து அந்த சவாலை எதிர்கொள்வது. இதுதான் மனிதனுடைய சிறப்பு. இதை இதுவரைக்கும் எந்த மெஷினும் செஞ்சதில்லை. ஆனா இதை செய்யக்கூடிய திறமை உள்ள ஒரு தொழில்நுட்பம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதர்களாகிய நாம எப்படி புதிய விஷயங்களை கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த மாதிரி இருந்தா இதுக்கு இதுதான் மீனிங், இந்த மாதிரி இருந்தா இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சொல்லி கொடுக்கறதின் அடிப்படையில நாமளும் புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு புதிய தொழில்நுட்பம் வரும் பொழுது நமக்கு படிக்க தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நாமளே போய் அதை படிச்சு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு புதிய செய்தியோ, புதிய ஆய்வறிக்கையோ, புதிய விளக்கமோ வரும் பொழுது நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுக்கப்பட்ட எப்படி படிப்பது என்ற அறிவை வைத்துக்கொண்டு நாமளே போய் படிச்சு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கு பேரு தான் நம்மளோட காக்னிட்டிவ் ஸ்கில், அதுதான் பேட்டர்ன் ரெகக்னிஷன். இதே மாதிரி ஏற்கனவே சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு தானாவே புதிய விஷயங்களை படித்து புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது மனிதனுக்குள்ள சிறப்பு என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏவையும் பியையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு புதிய சவால் ஒண்ணு வருது, சி வருது அப்படின்னா
இந்த ஏவையும் பியையும் நாம இப்படி அணுகிருக்கோம், அதனால இந்த சிங்கிற முற்று முழுதான புதிய சவாலை இப்படி அணுகலாம் அப்படின்னு நாம ஏற்கனவே கத்துக்கிட்ட அந்த பேட்டர்னுடைய அடிப்படையில இந்த புதிய விஷயத்தை அணுகி ஒரு புதிய முடிவை எடுத்து ஒரு புதிய சிந்தனையோட வரக்கூடியது மனிதனுடைய ஒரு தனித்தன்மை. இதே தனித்தன்மை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இருக்கு. நீங்க இதுக்கு எல்லா கமாண்டையும் கொடுக்க தேவையில்லை. அதுவாகவே புதிய விஷயங்களை கத்துக்கும், அதுவாகவே புதிய சவால்களை எதிர்கொள்ளும், அதுவாகவே புதிய முடிவுகளை எடுக்கும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு 3 வேலைகளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒன்னு டிரைவர் வேலை, இன்னொன்னு டாக்டர் வேலை, மூணாவது இந்த புத்தக சம்மரி நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த வேலை. இந்த வேலைகளை எல்லாம் எப்படி மனிதர்களை விட திறமையாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம் டிரைவர் வேலை. இப்ப நீங்க டிரைவரா இருக்கீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே தான் டிரைவர்னா வேலைன்னா அந்த வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே. நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? பேசிக்கா வண்டியை எப்படி பார்த்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லெப்ட்ல பார்த்து திரும்பணும், ரைட்ல பார்த்து திரும்பணும், இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டு அப்புறம் திரும்பணும், இதை இவ்வளவுதான் சொல்லி தருவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அங்க புதிய புதிய சவால்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு குழந்தை ஓடி வந்துடலாம், ஒரு நாள் ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் மெதுவா நடந்து வரலாம், ஒன்னா பக்கத்து வண்டியில இருக்கிறவன் தூங்கிடலாம், இல்ல பின்னாடி இருந்து லாரி பயமுறுத்துற மாதிரி வரலாம், ஏதோ ஒண்ணு நடக்கும், ஒரு கல் உருண்டு வரலாம், பனிப்பாறை வரலாம், ஏதோ சவால்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு அவங்க சொல்லி கொடுக்கல. அது நமக்கு பயிற்சி கொடுக்கும் போதே இந்த அனுபவங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு பயிற்சி கொடுக்கறது இல்ல. அவங்க சில பேசிக்கான விஷயங்களை சொல்லி தராங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த புதிய சவால்களை நாம எதிர்கொண்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. இதே விஷயத்த நம்மளை விட திறமையாக செய்யக்கூடிய கார்கள் வந்துடுச்சு. உலகத்தினுடைய பல பகுதிகளில் இந்த மேன்லெஸ் வெஹிக்கிள்ஸ், மேன்லெஸ் டாக்ஸிஸ், ஆள் இல்லாத டாக்ஸி உங்களை பிக்கப் பண்ணிட்டு நீங்க எங்க போகணுமோ அவங்க கொண்டு போய் விடுது. இப்போ ஒரு டிரைவரா இருக்கும்போது நாம எப்படி முடிவெடுப்போம் அப்படின்னா, இன்ட்யூஷன் அடிப்படையில முடிவெடுப்போம். அதாவது அங்க ஒரு குழந்தை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையுடைய ஒரு உடல் மொழியை வச்சு நம்மளால அதை பெருசா விளக்க முடியாது இன்னொருத்தர்கிட்ட. இந்த குழந்தையோட உடல் மொழியை வச்சே நமக்கு சில சமயங்கள்ல தோணும் இந்த குழந்தை ரோட்ல ஓடி வந்துடும் அப்படின்னு. சில சமயங்கள்ல தோணும் இல்ல இந்த குழந்தை பின்னாடி நடந்து போயிடும் அப்படின்னு. ஏன் அப்படி தோணுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கே தெரியாது. நான் அந்த ஒரு உடல் மொழியை வச்சு நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனாக, அதை வச்சு நாம ஒரு முடிவு எடுக்கிறோம். இதே மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய, அதாவது பேட்டர்னையும் அனுபவத்தையும் வச்சுட்டு நாம எப்படி முடிவெடுக்கிறோமோ அதே மாதிரியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் முடிவெடுக்குது. இது வரைக்கும் போகாத ரோட்ல அந்த கார் இந்த ரோட்ல போனதே இல்லை, அந்த ரோட்ல போகுது. ஒரு புதிய சவால் மனித டிரைவருக்கு வர மாதிரினா அவங்களுக்கும் வரும் இல்லையா, அந்த காருக்கும் வரும். அதை எதிர்கொண்டு எந்த இடத்துல எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கார் போகுது. இந்த டெஸ்லா கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, வா இந்த இடத்துல நான் நிக்கிறேன், என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சம்மன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சம்மன் பண்ணீங்கன்னா அது ஆளுங்களை ஏத்திக்குது. நீங்க போய் உட்காந்துக்கிட்டா போதும், அந்த டிரைவர் சீட்ல அந்த காரை நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு ஓட்டிட்டு போய் விட்டுடுது. ஆனா இப்போ அது இந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் ஒரு பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, எப்பயாவது கேமரா அடைச்சிக்கிச்சு, இல்லைன்னா அந்த சென்சார் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லுது இப்ப. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும் பொழுதே அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதனுடைய இன்டர்வென்ஷனே இல்லாம, உங்களுடைய எந்த ஒரு உழைப்பும் தேவைப்படாம கொண்டு போய் விட்டுடுது. ஆனா அந்த சட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சூப்பர்வைஸ்டு டிரைவிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த கார் போய் திடீர்னு யாராவது இடிச்சிச்சுன்னு வைங்களேன், அது டெஸ்லா கம்பெனிக்கு ஓனர்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காரோட ஓனரான நீங்க தான் அதுக்கு பொறுப்பு, அதனால கார் சரியா போகுதா இல்லையான்னு நீங்க உட்காந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஆனா அந்த கார் தானாவே எல்லா இடத்துக்கும் சரியா போகுது. அப்போ டிரைவரோட வேலை என்ன ஆகும்? 4 common business gaps that I see in business owners. Number 1, low margins. Number 2, slow payments. Number 3, inconsistent. இப்போ ஒரு டிரைவர் மனிதர், அவர் பேசிட்டு இருக்கலாம், இல்ல அவருக்கு ஒரு போன் வரலாம், அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கலாம், நைட்டு தூங்காம இருந்திருக்கலாம், இதனால எல்லாம் அவர் சில தவறுகள் பண்ணக்கூடும். இல்ல அவர் குடிச்சிருக்கலாம், இதனால எல்லாம் அவர் சில தவறுகள் பண்ணக்கூடும். ஆனா இந்த காருக்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த மாதிரியான சிக்கல்லாம் கிடையாதுங்கிறதுனால அது இந்த மாதிரியான ஹியூமன் எரர்ஸ் எதையுமே பண்ணாது. அதுவும் சில தவறுகள் பண்ணும் தான், ஆனா இந்த மாதிரி நாம பண்ணக்கூடிய தவறுகளை அது பண்ண போறதே இல்லை.
அப்போ ஒரு மனித டிரைவரை நம்பி நீங்க போறதை விட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவரை நம்பி போறது இன்னுமே பாதுகாப்பானதா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில கார்கள் தான் இந்த ஏஐல ஓடுது. ஒரு காலகட்டத்துல எல்லா கார்களுமே ஏஐல தான் ஓடுது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு காரோட இன்னொரு கார் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது. அப்போ ஒரு காரும் இன்னொரு காரும் விபத்து ஏற்படுறதுங்கிறது பெரிய அளவுல குறைஞ்சிடும். அப்போ மனிதர்களே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு தேவையில்லை, டிரைவரா இருக்கிறதுக்கு தேவையில்லைங்கிற நிலை ஏற்பட்டுரும். அடுத்தது ஒரு மருத்துவரோட வேலை. மருத்துவர் எப்படி முடிவெடுக்கிறாரு? இந்தந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் தென்பட்டா அவங்களுக்கு இந்த வியாதி இருக்கலாம், ஸோ இந்த வியாதிக்கு இந்த ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, அப்ப இந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையில இவங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம், இது சிறப்பா இருக்கும். இவங்களோட ஃபேமிலி பத்தி அவருக்கு தெரிஞ்சிருந்தது, ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொன்னா இவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு மாமாக்கெல்லாம் இந்த அறிகுறிகள் இருந்தது, அதனால இவருக்கு இந்த அறிகுறிகள் இருக்கும் பொழுதே நாம இந்த பரிசோதனைக்கு அனுப்பிச்சிடலாம், இவருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அப்படின்னு ஏற்கனவே இருந்த பேட்டர்ன்ஸ், அந்த பேட்டர்ன்ஸின் அடிப்படையில அவங்க கத்துக்கிட்ட கல்வியை அதோட இணைச்சு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த விஷயத்த ஒரு மனிதனை விட சிறப்பாக ஏஐயால செய்ய முடியும். ஒரு சர்ஜனாக ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது மனிதர்களை விட சிறப்பாக எந்த தவறும் இல்லாமல் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால பண்ண முடியும். ஏன்னா மனிதர்கள் அவங்களுக்கு தூங்காம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பசி இருக்கும், டென்ஷன் இருக்கும், வீட்டு பிரச்சனை இருக்கும், மறதி இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், படிச்சது கூட மறந்து போயிருக்கலாம், இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். ஆனா இந்த ஏஐக்கு இந்த எந்த சிக்கலுமே இருக்க போறதில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மனித மருத்துவர்கள் கையில இருந்து ஏஐ மருத்துவர்கள் கைகிட்ட போக போகுது. அதுல என்ன ஒரு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ மருத்துவர் மறக்க மாட்டாரு, அதனால அது ரொம்ப நமக்கு பாதுகாப்பு. அடுத்தது ஒரு புதிய தொழில்நுட்பம் வருது, ஒரு புதிய ஆய்வறிக்கை வருது, ஒரு புதிய கருத்து, ஒரு புதிய மருந்து, புதிய கண்டுபிடிப்பு வரும் பொழுது உலகம் எல்லாம் இருக்கிற மருத்துவர்களை போய் ட்ரெயின் பண்றதுக்கு பல வருஷங்கள் பிடிக்கும். ஆனா இந்த ஏஐ மருத்துவரை ஒரே கமாண்ட் மூலமா சில நொடிகள்ல நம்ம ட்ரெயின் பண்ணிட முடியும். அடுத்தது மனித மருத்துவர்கள் போக தயங்கக்கூடிய இடங்களுக்கு கூட இந்த ஏஐ மருத்துவத்தை நம்மளால அனுப்பி வைக்க முடியும். ஸோ செலவு கம்மி, தவறுகள் குறைவு, குறுகிய நேரத்துல அதை அப்டேட் பண்ணிக்கும், ஒரே நேரத்துல அது கம்யூனிகேட் பண்ணும், உலகம் பூராவும் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஏஐயால. அந்த கட்டத்தை நோக்கி அது நகர்றதுக்கு இன்னும் சில வருடங்கள் தான் இருக்கு. ஸோ ஒரு மருத்துவர் ஒரு புதிய அறிகுறியை பாக்குறாரு, ஒரு புதிய பிரச்சனையை பாக்குறாருன்னா அவரு இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லி, இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, விஞ்ஞானிகள்கிட்ட சொல்லி, இன்னும் வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனா அந்த ஏஐ சில நொடிகள்ல அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். அப்போ மனிதர்கள் அந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐக்கு 2 சிறப்பான குணங்கள் உண்டு. ஒண்ணு வந்து புதிய விஷயத்த உடனே கத்துக்கிறது, ஒரு நொடியில அது கத்துக்கும். ஒரு மனுஷனை ட்ரெயின் பண்றதுக்கு பல நாட்கள் ஆகும். ஒரு மனித டிரைவரை ஒரு புதிய டெக்னாலஜி வருது அல்லது புதிய ரூல்ஸ் வருது அப்படின்னா நீங்க அதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு பல வருஷம் ஆகும், பல மாசங்களாவது ஆகும். ஆனா ஏஐ சில நொடிகள்ல பண்ணிடலாம். 2வது கம்யூனிகேஷன். உலகம் பூராவும் இருக்கிற எல்லா டிரைவர்ஸோடையும் ஏஐயால ஒரே நொடியில கம்யூனிகேட் பண்ண முடியும், மனித டிரைவரால அது முடியாது. அந்த ரோட்ல இருக்கிற எல்லா டிரைவர்கள் கூடயும் எல்லா காருமே ஏஐ ஆயிடுச்சுன்னா சொல்றேன், டக்குன்னு அதால கம்யூனிகேட் பண்ணிட முடியும். 3வது இந்த மாதிரியான வேலைகளை கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு புத்தகத்தை சம்மரைஸ் பண்றது. இந்த வேலைய ஒரு மனிதனை விட சிறப்பா ஏஐ அதை செஞ்சிட முடியும். இன்னும் சொல்ல போனா அது உங்களுக்கு தேவையான மாதிரி பர்சனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது அந்த வியூவர் கிட்ட கேட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு தோதான மொழியில உங்களுக்கு புரியக்கூடிய வகையில உதாரணங்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை ஏஐக்கு இருக்கு. இப்பவே அது சம்மரைஸ் பண்ணுது, ஆனா இந்த அளவுக்கு டீட்டெயிலா பண்ணல. ஆனா பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தை நோக்கி இன்னொரு 2-3 வருஷத்துல போயிடும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு அசம்ஷன். இதே மாதிரிதான் ஒரு வங்கி ஊழியரோட வேலைய, ஒரு ஆடிட்டரோட வேலைய, ஒரு வக்கீலோட வேலைய, யாரோட வேலையை வேணாலும் ஏஐனால சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட முடியும். இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே இந்த சமையலை செய்யறதுக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு ஏஐ கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர வளர நம்ம எல்லாருமே, நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் நீங்க எப்போதுமே இந்த மாதிரி ஒரு
ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் இருக்கணும். இது வந்து நீங்க எப்போ சாப்பிட்றீங்க, எவ்வளவு சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை குடிக்கிறீங்களா இல்லையா, சிகரெட் பிடிக்கிறீங்களா இல்லையா, என்னெல்லாம் செய்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் கூட பார்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு உடனுக்குடனே கூட ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. சமீபத்துல நான் வந்து டாக்டர்கிட்ட போயிருந்தப்ப அவங்க சொன்னாங்க, உங்க ரிப்போர்ட்டை ஏஐ வந்து அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கட்டணும், பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் எஸ். ஏன் அப்படின்னா 2 ரீசன். ஒன்று, மனிதர்களை விட ஏஐ துல்லியமா பார்த்து பட்டிங் ஸ்டேஜ்லயே பிரச்சனைகளை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறதுனால. 2வது, நாம நிறைய டேட்டா கொடுக்க தான் ஏஐடைய வளர்ச்சி அது இன்னும் கூர்மையாகிட்டே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய எப்ப பார்த்தாலும் நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏஐ வந்து உங்களை மானிட்டர் பண்ணி உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த பாரு இவன் சிகரெட் பிடிக்கிறான், அவனோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடும். இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி உங்கள் பையன் எப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடும். ஏன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நாம எப்பொழுதுமே நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம என்ன படம் பார்க்குறோம், என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது, எங்கே போகிறோம், எங்கே வரோம், யாரோட பேசுகிறோங்கிறதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆனா யூடியூபுக்கு தெரியாம இருக்காது, கூகுளுக்கு தெரியாம இருக்காது. நம்மளை பத்தின எல்லா டேட்டாவும் அவங்க கிட்ட இருக்கு. அடுத்தது ஓவியம், இசை, நடிப்பு, இந்த மாதிரியான கலைகள் கூட இன்னைக்கு நிறைய வீடியோஸ்ல பார்த்தா ஏஐ மாடல்ஸ் தான் வராங்க. டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு வந்துச்சு. நீங்க என்ன உங்களுக்கு வேணுமோ அதை எழுதி கொடுத்தா போதும், அதை அப்படியே எழுதினீங்கன்னா அது அப்படியே ஒரு வீடியோவா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. நீ ஆட்களே தேவையில்லை, ரொம்ப குறைந்த செலவுல பண்ணிடுது. இப்போ அது ஒரு அளவுக்கு இருந்தா கூட இன்னும் போக போக ஒரு மனிதன் நடிக்கிறத விட பிரமாதமாக அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து நடிக்க கூடும். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று எழுதணும், ஒரு வீடியோ எழுதணும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாட் ஜிபிடி கிட்ட போய் எனக்கு ஒரு காமெடி கதை எழுதி கொடுன்னு கேட்டீங்கன்னா அதை எழுதி கொடுத்துரும். அப்புறம் அதை நீங்க எடுத்துட்டு போய் இன்னொரு ஏஐல போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வீடியோவாக்கி கொடுத்துரும். அதுவே வாய்ஸ், மியூசிக் எல்லாமே போட்டு கொடுத்துரும். அதை நீங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம். இவர் இந்த புத்தகத்தை எழுதின காலத்துல இதெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஆல்ரெடி வந்துச்சு. அடுத்த கேள்வி, லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனி மனித சுதந்திரத்தை மனிதன் எப்படி, இந்த ஏஐ எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறது தான். மனிதர்கள் பாத்தீங்கன்னா உணர்வு மேலீட்டால தான் நம்ம பல முடிவுகளை எடுக்கிறோம். அதாவது இந்த வீடை வாங்கலாமா வேணாமா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாமா வேணாமாங்கிறதுல இருந்து நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாதுங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல காக்னிட்டிவ் அறிவு இருந்தா கூட, சிந்தனை அறிவு இருந்தா கூட, நமக்கு சிந்தனை அறிவு ஒண்ணு சொல்லும், இல்ல இது தப்பு அப்படின்னு, இது வேண்டாம், இதை வாங்காத, நமக்கு கடன் ஆயிடும் அப்படின்னு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உணர்வு ஒண்ணு சொல்லிச்சுன்னா பெரும்பாலான மக்கள் வாங்கிடுறாங்க. ஸோ உணர்வு ரீதியாக முடிவு எடுக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். இன்னும் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது கூட பாத்தீங்கன்னா இந்த கட்சியோடைய தேர்தல் அறிக்கை என்ன, அந்த கட்சியோட அறிக்கை என்ன, இவங்க போன தடவை கொடுத்தது என்ன, எல்லாம் செஞ்சிருக்காங்களா செய்யலையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பக்கம் அறிக்கை வச்சிருக்காங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து பார்த்து படிச்சு பார்த்து சிந்திச்சு நாம ஒன்றும் முடிவு எடுக்கிறது இல்லை. அந்த நேரத்துல நமக்கு உணர்வு ரீதியா யாரோட கனெக்ட் ஆயிருக்குமோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு வந்துடுறோம். ஸோ அப்படி உணர்வுனால கனெக்ட் பண்ணப்பட்ட மனிதர்களை ஒரு காலத்துல கடவுள் பயம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேல இருந்து நம்மளை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுமே மனிதர்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், லிபரலிச சித்தாந்தங்கள்லாம் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சது. அதாவது மனிதன் தன்னுடைய கூட்டத்தை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கான சட்டங்களை தானே இயற்றி, இதுல கடவுளுடைய கை ஒன்றும் கிடையாது, ஆனா நானே உனக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்ன பொழுதும் அதையும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு மனித சமுதாயம் வந்தது. ஆனா இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில முடிவுகள் போனதுக்கு பிறகு இந்த தனி மனித சுதந்திரம் என்பது என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அடுத்த முக்கியமான விஷயம் சமத்துவம். மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சமத்துவம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்ப கடந்த சில தசாப்தங்களாகத்தான், கடந்த ஃபியூ டிகேட்ஸா தான் மனிதர்கள் எல்லாரும் சமம் அப்படிங்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் உயர்ந்த சித்தாந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குல்ல, நிறைய படிநிலைகள் சமூகத்துல இருந்தது. இன்னும் சொல்ல போனா நம்ம வேட்டை சமூகமா இருந்த பொழுதே மனிதர்களுக்குள்ள சமத்துவம் இல்லாத ஒரு
படிநிலைகள் இருந்திருக்குது. எப்படி நமக்கு தெரியும்னா, சில மனிதர்களை புதைக்கும் போது அந்த பிணங்களோட சேர்ந்து நகைகள், அப்புறம் ஆயுதங்கள், அந்த மாதிரி கலை பொருட்கள் அதையெல்லாம் சேர்த்து போட்டு புதைச்சி வச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் அப்படியே போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஏற்றத்தாழ்வு அங்கேயுமே இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அளவுக்கு இருக்கல. எப்போ இந்த ஏற்றத்தாழ்வு பெருசாக ஆரம்பிச்சதுன்னா, ஒரு விவசாய சமூகமாக சொத்துக்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதர்களுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கடவுள் கதைகளை சொல்ல ஆரம்பிச்சார்கள். இந்த நிலம் எங்களோடது, ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இவன் தான் இங்க ராஜா, ஏன்னா கடவுள் சொல்லியிருக்காரு. இந்த ராஜா தான் ஆளணும், ஆணுக்கு கீழே தான் பெண் இருக்கணும், அவங்க இந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கு தான் குழந்தை பெற்று கொடுக்கணும், அப்பதான் சொத்து வெளியில போகாம இருக்கும் அப்படின்லாம் பலவிதமான கதைகளின் மூலமாக மனிதர்கள் ஆள ஆரம்பிச்சார்கள். அப்ப இந்த சமூகத்துல படிநிலைகள் வர ஆரம்பிச்சது. இவங்க இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற சட்டங்களையும் தலைவர்கள் இயற்ற ஆரம்பிச்சார்கள். ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் சொசைட்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, விவசாய கிராமங்களாக நம்ம எல்லாம் கூடி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம நின்று போனா கூட அந்த இடத்து கிராம பொருளாதாரமே அடிபட்டு போயிடும். இப்ப மம்முட்டி செய்யறவர் நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளை கத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஒட்டுமொத்த ஊர்லயும் விவசாயமே நடக்காது. இல்ல மாடு மேய்க்கிறவர் அதை சொல்லிட்டாருன்னா, இல்ல ஏர் செய்யறவர் கலப்பை செய்யறவர் அதை சொல்லிட்டாருன்னா கிராமிய பொருளாதாரமே விழுந்துரும். அதனால அங்க இருந்த தலைவர்கள், நீ இந்த வேலையை செஞ்சுட்டுனா கண்டிப்பா அவன் மகனுக்கும் நீ இதே வேலையதான் சொல்லி கொடுக்கணும், அவன் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி அப்படியே கொண்டு வந்தாங்க. சோ அந்த காலகட்டத்துல இருந்து அதற்கு பிறகு இவங்க இன்னார் இந்த வேலையை தான் செய்யணும், தலைவனுக்கு பிறந்தவன் தலைவனா தான் இருப்பான், வேலையாளுக்கு பிறந்தவன் வேலையாளா தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டு, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு, தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு, தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரே நேரத்துல ஒரே அறையில பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் குவிந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அங்கங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நேரத்துல செஞ்சுட்டு இருந்தது போக எல்லாரும் ஒரே நேரத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. அப்போ இந்த மணிக்கூண்டுகளை எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கல்வி கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதலாளிகள். ஏன்னா இப்போ அங்கிருந்து விவசாயத்துல இருந்து முக்கியமான தொழில்கள்லாம் இந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அப்ப நான் மட்டும்தான் படிப்பேன், நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவங்களுக்கு வசதியா இருந்தது. ஆனா இப்போ எல்லாரும் தொழிற்சாலைக்கு வேலை செய்ய வரணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட உடனே ஒரு அடிப்படை கல்வி, சுகாதாரத்தை பத்தின கல்வி, மணிபாக்கவா சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அப்பதானே எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்காக அடிப்படை கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உலக போர்கள் வந்த பொழுது, ஆண்கள் எல்லாம் போருக்கு சென்ற பொழுது பெண்களை அந்த தொழிற்சாலைகள் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பெண்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கல்வி கொடுத்து, ஒரு பேசிக்கான கல்வியை கொடுத்து அவங்கள அந்த தொழிற்சாலை வேலைகளுக்கு ஆண்களிடத்தை நிரப்புவதற்காக கொண்டு வர ஆரம்பிச்சார். அப்ப இருந்த மிகப்பெரிய சவால் என்னவா இருந்ததுன்னா, பெண்களுக்கு எல்லாம் 6-7 குழந்தைங்க எல்லாம் பெற்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால நீங்க கம்மியான குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கான அந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை எல்லாம் அரசாங்கங்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சார்கள். அந்த குழந்தைங்களுக்கான ஒரு பாதுகாக்கக்கூடிய அந்த பால்வாழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேபி கேர் சென்டர்ஸ் எல்லாம் அரசாங்கமே கொடுக்க ஆரம்பிச்சது. அரசாங்கமே கல்வி கொடுக்க ஆரம்பிச்சது. அரசாங்கமும் சுகாதாரம், கல்வி இதெல்லாம் அரசாங்கத்துடைய கையில போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறது அரசாங்கத்தினுடைய நிர்பந்தமாக இருக்கவில்லை. அது மன்னனுடைய வேலை அப்படின்னு யாரும் நினைக்கல. பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன விஷயங்களை கத்து வச்சுக்கிட்டாங்களோ அதை பிரதி எடுக்கிறதும், அதுக்கான அந்த அறிவு தேடல், அதை தேடி சேர்க்கறதும் ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டதை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டாங்க, மற்ற பசங்களுக்கு கொடுக்கல. ஆனா இந்த தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த கல்விங்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மாறியது. சுகாதாரமும் அதே மாதிரிதான். இப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா இன்னைக்கு நாம எல்லாம் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கிறோம், நீ என்ன பண்ண கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு. அன்னைக்கு அப்படி யாரும் கேள்வி கேட்கல. இது ஏதோ தெய்வ குத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இது அரசனுடைய கடமை அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு அப்போ இல்லை. இந்த தொழில் புரட்சிக்கு பிறகு எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் தொழிற்சாலைக்குள்ள வேலைக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த கல்வியும் சுகாதாரமும் கொடுத்து இவங்களை எல்லா நாளும் வேலைக்கு வர வச்சா மட்டும்தான் தொழில் தங்கு தடை இல்லாம நடக்கும். அப்பதான் இவங்களை இந்த இடத்துல வரக்கூடிய லாபம் வரும்
அப்படிங்கிறது முதலாளிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சது. அதே காலகட்டத்துல பலவிதமான அறிவியல் வளர்ச்சியும் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மற்ற எல்லா துறைகள்லையும், உயிர் தொழில்நுட்பம் உட்பட எல்லா துறைகள்லையும் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. இப்ப இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாருமே வேலைக்கு தேவைப்பட மாட்டோம். நம்மளோட எல்லா வேலைகளையும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டா நமக்கு கல்வி கொடுக்கவோ, நமக்கு சுகாதாரம் கொடுக்கவோ, நம்மளை பார்த்துக்கவோ வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கு பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும் இல்லாம போயிடும். அப்ப சமத்துவம் என்பதே இருக்காது. ஒரு ஒரு சூப்பர் ரிச் குரூப் ஒருத்தங்க இருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் சாதாரணமானவங்களா இருப்போம். அந்த அளவுக்கு இங்க ஒரு பெரிய பிளவு ஏற்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட அந்த பிளவு இருக்கு. பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், அதோட லோவர் கிளாஸ் அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய பிளவுகள் இருக்கு. இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஏதோ ஒரு நிர்பந்தம், ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு சமூகத்துல. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வாழறோம். ஆனா நான் இந்த சமூகத்துக்கு தேவையே இல்லை, என்னுடைய திறமையோ என்னுடைய இருப்போ தேவையில்லை அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்ட பிறகு எனக்கு கல்வியும் சுகாதாரமும் கொடுக்க வேண்டியது யார்? ஏன் அதை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்துல நாமெல்லாம் மெஜாரிட்டியா இருப்போம் இல்லையா, இந்த தேவைப்படாத மக்கள் தான் மெஜாரிட்டியா இருப்போம். அந்த சூப்பர் ரிச் பீப்புளா ஒரு குரூப் இருக்கு ஓடும். ஆனா அவங்க நம்மளுக்கு ஒரு பேசிக்கான இன்கம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்தாங்க, பால் 10,000 ரூபாய், இதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க, என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்க கூடும். ஏன்னா நம்ம எல்லாரும் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால சண்டை போட்டுக்கூடாது இல்லையா, போர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது ஒரு தீர்வா இருக்கலாம் அப்படின்னு உலக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பொருளாதார மேதைகள் எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட ஆசிரியர்களும் இதை பத்தி தான் எழுதியிருக்காரு. அடுத்த முக்கியமான பிரச்சனையா இருக்க போறது கம்யூனிட்டி, ஒரு சமூகமாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த பிரச்சனையை இவர் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காது, அது இப்பவே நம்ம எல்லாருமே நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே மனிதர்கள் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்வதில் தான் நமக்கு அப்படிதான் நம்ம எத்தனை காலகட்டமா வாழ்ந்து அதுதான் நம்மளுக்கு ஒரு சர்வைவல் அட்வான்டேஜை கொடுத்துருக்கு. அதனாலதான் மற்ற விலங்குகளை விட அதிகமான எண்ணிக்கையில மனித இனம் பல்கி பெருகிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த தொழில்நுட்பத்தோட தான் பெரிய அளவுல நேரத்தை செலவு பண்ணிட்டே இருக்கோம். எல்லாருமே நம்ம எங்கேயோ இருக்கிற, வெளிநாட்டுல இருக்கிற நம்மளோட கசினோட நம்மளால பேச முடியுது, ஆனா வீட்டுல இருக்கிறவங்களோட பேச முடியல. பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம செலவழிக்கிற நேரம்ங்கிறது பெருமளவுல குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இது இவர் சொல்றோன்னே இல்லை, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஒரு முக்கியமான சிக்கலை மனித குலம் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறது அடுத்த கேள்வியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனை 21ஆம் நூற்றாண்டுல இருக்க போறது நாகரீகம். இது மனித இனத்துக்கே உரிய ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோட நாகரீகம் பெருசா, உன்னோட நாகரீகம் பெருசா, என்னோட பண்பாடு பெருசா, உனது பெருசா, என் கலாச்சாரம் பெருசா, உன் கலாச்சாரம் பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிறது. சோ நாங்கெல்லாம் வேறு விதமான பண்பாடு கொண்ட மனிதர்கள், எங்களோட முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்தவர்கள், அப்படி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக மாறாமல் ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு நாகரிகத்தை பின்பற்றி வந்தார்கள். அதை அடுத்த மனிதனுடைய, பக்கத்து நாட்டுக்காரனுடைய முன்னோர்கள் பின்பற்றவில்லை. அதனால நாம வேற இனம், அவங்க வேற இனம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதாவது ஒரு சிம்பான்சி கொரில்லா மாதிரி, ஒரு சிம்பான்சியோடைய வாழ்க்கை முறையை கொரில்லாவால பின்பற்றவே முடியாது, கொரில்லாவுடைய வாழ்க்கை முறையை சிம்பான்சி பின்பற்றவே முடியாது. ஏன்னா உயிரியல் அடிப்படையில வேற வேற இனங்களா பிரிஞ்ச பிறகு அந்த இனங்கள் திரும்பவும் ஒன்று சேர முடியாது. அது ஒரு பேசிக் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு அடிப்படையான பாடம். அதை பத்தி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நம்ம இன்னொரு சமயம் பேசலாம். ஆனா இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மற்ற மனிதர்களையும் வேற்று இனத்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாம என்னதான் அவங்களோட சண்டை போட்டாலும், வடநாட்டுக்காரங்க அப்படின்னு சண்டை போட்டாலும், அல்லது தமிழன் சிங்களவன் பிரிஞ்சிருந்தாலும், இந்து முஸ்லிம்னு பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே இனம்தான். உயிரியலின் அடிப்படையில நாம எல்லாரும் ஒரே இனம்தான். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஏதோ மாறாம ஒரே கலாச்சாரத்தை, பண்பாட்டை பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு அறியாமை தான்.
மனிதர்கள் அப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கான். பேரை கூட மாத்திக்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு மாத்திக்கிறாங்க, இல்ல அரசியல் நிர்பந்தத்துக்காக மாத்திக்கிறாங்க, எல்லாரும் ஒரு இயக்கத்துல இணைஞ்சு மாத்திக்கிறாங்க, ஒரு சாமியார்கிட்ட இணைஞ்சு மாத்திக்கிறாங்க. ஒரு காலத்துல நான் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்களோட கல்யாண ஸ்டேட்டஸ் மாறிட்டு இருக்கு, அவங்களோட வேலை மாறுது, அவங்களோட கல்வி தகுதி மாறுது, அவங்களோட சிந்தனை போக்கு மாறுது, அவங்களோட நம்பிக்கைகள் மாறுது. ஒரு தனி மனிதன் எப்பொழுதுமே சிந்தனை அளவுல மாறிக்கிட்டே தான் இருப்பான், எமோஷன் அளவுலயும் மாறிக்கிட்டே தான் இருப்பான். இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு, முன்னாடியும் அது நடந்திருக்கும், இனியும் அதுதான் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த தனி மனிதர்கள் சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த குழுவும் மாறுகின்ற தன்மை உடையதாகத்தான் இருக்கும், அப்படித்தான் இருந்திருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலயும் அவங்க பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. புதிய புதிய உணவுகளை அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, புதிய புதிய அந்த கல்யாணம்ங்கிற விஷயத்துல புதிய புதிய மாடல்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, புதிய புதிய பொருளாதார கொள்கைகளை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, புதிய புதிய கடவுள் நம்பிக்கைகளை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, புதிய புதிய சடங்குகளை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்படி எத்தனையோ பேர் எல்லா காலகட்டத்திலையும் மாறி மாறி மாறி. கலாச்சாரம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா கல்ச்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கல்ச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் க்ரோயிங் அப்படின்னு அர்த்தம். மைக்ரோபயாலஜில நம்ம அதான் சொல்லுவோம், இட்ஸ் கல்ச்சரிங். கல்ச்சரிங்னா இட் இஸ் க்ரோயிங், தி பாக்டீரியாஸ் ஆர் க்ரோயிங். க்ரோயிங்னாலே என்ன அர்த்தம்னா அங்க மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாற்றத்துக்கு தமிழ்ல எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வளர் சிதை மாற்றம். ஏதோ ஒண்ணு வளருதுன்னா ஏதோ ஒண்ணு சிதையும், ஏதோ ஒண்ணு சிதையும் போதுதான் ஏதோ ஒண்ணு வளரும். ஸோ அதுதான் கலாச்சாரம், எப்பொழுதுமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், என்னுடைய கலாச்சாரம் மாறாதது, அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுதான் உலகத்திலே உயர்ந்த கலாச்சாரம், அதை நீயும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் போய் சண்டை போடுறது ஒரு அறியாமை. மனிதர்கள் எப்பொழுதுமே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஒரு கலாச்சாரத்துல இருந்து இன்னொரு கலாச்சாரத்துல பல விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மரபணு பரிமாற்றம் நடந்திருக்கு, அதாவது இனக்கலப்பு நடந்திருக்கு. எந்த இனமுமே ஒரு தூய்மையான இனம் அப்படின்னு அறிவியல் ரீதியாக நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இங்க பரிமாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு காலங்காலமா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் முன்னேற்றம், நான் சொல்றது அந்த ஸ்டீம் என்ஜினும் மின்சாரமும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நாம எத்தனையோ விஷயத்த மற்றவங்களோட வேணான்னு சொல்றோம். ஆனா இந்த டெக்னாலஜியோ டெவலப்மெண்ட்டையோ நம்ம வேணான்னு சொல்றது இல்லை. என்னுடைய கலாச்சாரம், என்னோட முன்னோர்கள் பின்பற்றதை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன், இனிமே நான் மின்சார விளக்கே பின்பற்ற மாட்டேன்னு சொல்றது இல்லை, போட மாட்டேன்னு சொல்றது இல்லை, அதெல்லாம் நாம எடுத்துக்கிறோம். இனிமேல் நான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஸோ ஒரு காலகட்டத்துல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நோய்ங்கிறது கடவுளோட சாபத்தால வரக்கூடியது அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல பாக்டீரியான்னு ஒண்ணு இருக்கு, அதை விட குட்டியா வைரஸ்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் நமக்கு நோயை கொடுக்குது, இதுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கலாம், இந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கலாம், இந்த ஒரு growth ஃபேக்டரை மருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு வேற ஒரு கலாச்சார, வேற ஒரு நாட்டு, வேற ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொன்னா கூட நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம வளர்ந்துட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல அதை பிடிச்சு வச்சுக்கணும், சண்டை போடணும், அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி, அதுதான் நம்மளோட தனித்துவம் அப்படின்ற அந்த ஈகோ நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறதுக்கும் காரணமா இருக்கு, பக்கத்து நாட்டுக்காரனோட சண்டை போடுறதுக்கும் காரணமா இருக்கு. இன்னும் இந்த புத்தகத்துல பலவித ஆழமான முக்கியமான சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. நேஷனலிசம், தேசியவாத சிந்தனைகளை பத்தி, டெரரிசம் அப்படிங்கிற பயங்கரவாதம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்க கூடும் அப்படிங்கறத பத்தி, கடவுள் சிந்தனைகள், கடவுளை பற்றிய சிந்தனைகள் எப்படி மாறக்கூடும், அது நம்மளோட வாழ்க்கையை எப்படி ஷேப் பண்ண கூடும் அப்படிங்கறத பத்தி இன்னும் பல முக்கியமான சாப்டர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே வீடியோல போடுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஏன்னா இந்த புத்தகம் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை உடையதாக இருக்கிறது. நீங்க இந்த கருத்துக்களை ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, அந்த கருத்துக்கள் உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த கருத்துக்களை நீங்க ஏத்துக்காம கூட இருக்கலாம். ஆனா இந்த கருத்துக்களோட ஒட்டின ஒரு சிந்தனை போக்கே எனக்கு தேவையில்லை, அது இல்லாமலே நான் இந்த நூற்றாண்டை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆழமான கருத்துக்கள் இருக்கிறதுனால நான் இதை 2-3 வீடியோஸா போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ மீதி பாதிய நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க இந்த கருத்துக்களை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க.
குறிப்பாக மாணவர்கள் கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.